இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவாவோட இன்ட்ரோ கிளாஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜாவா. ஜாவா அப்படின்னா என்ன? என்னலாம் பண்ணும்? அதோட யூசேஜ் என்ன? எதுக்காக நம்ம ஜாவா யூஸ் பண்றோம்? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜாவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எதனால ஜாவாவ ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்றாங்க? ஸோ, இதுல ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வொர்க் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாவால நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வொர்க் பண்ணுவோம். அதனால தான் இத வந்துட்டு ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. எதனால இத பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ விண்டோஸ்ல போடுற ஒரு ப்ரோகிராம வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கோடிங்க நீங்க அ மேக் மேக்லயோ இல்ல லினக்ஸ்லயோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இத தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கம்பைல் கோட நீங்க எதுல வேணாலும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். விண்டோஸ்ல போட்டத விண்டோஸ்ல தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. மேக்லயோ, லினக்ஸ்லயோ நீங்க எதுலனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் ஜாவா? ஜாவானா என்ன? இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் பேசிக்கான இதுதான் பார்த்திருந்தோம். இப்போ ஜாவானா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாவ ஒரிஜினலா டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சன் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாவ நமக்கு டெவலப் பண்ணதே அவங்க தான். இப்போ அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, Oracle அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓன்டு பை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, Oracle அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஓகேங்களா? இப்போ அவங்க கிட்ட தான் நம்ம இருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, Oracleஓடைய வெப்சைட்குள்ள தான் போய் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஜாவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஊப்ஸ் பேஸ்டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ் பேஸ்டு ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி வொர்க் பண்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தான். எதெல்லாம் வந்துட்டு ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊப்ஸ பேஸ் பண்ணி தான் வொர்க் பண்ணும். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி டூ ரன் அண்ட் டீப் அண்ட் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈஸி டூ ரன் அண்ட் ஈஸி டூ டீபக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈஸி டூ ரன் அப்படின்னா, நீங்க எழுதுற அந்த கோட ஐ மீன் உங்களோட கம்பைல் கோட நீங்க ஈஸியா ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக். இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பக் அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க எரரையும் நீங்க ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல மெயினா ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, ரைட் ஒன்ஸ், ரீட் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு இடத்துல எழுதினத எங்கனாலும் நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுதான் ரைட் ஒன்ஸ், ரீட் எனிவேர். ஒரு இடத்துல எழுதுனத நம்ம எங்கனாலும் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் ரைட் ஒன்ஸ், ரீட் எனிவேர் அப்படிங்கிறது இதோட முக்கியமான அட்வான்டேஜ்ல ஒண்ணு. ஓகேங்களா? அண்ட் தென் ஒய். ஒய் வி கோ ஃபார் ஜாவா. ஜாவா நம்ம எதுக்காக போகணும்? எதுக்காக நம்ம படிக்கணும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோட் ரீயூசபிலிட்டி. ஓகேங்களா? கோட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஒரு இடத்துல எழுதின கம்பைல் கோட உங்களுக்கு நெக்ஸ்ட் எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்களோட கோட நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நம்மளோட அகைன் நம்ம எழுத வேண்டிய தேவை கிடையாது. இன்னொரு இடத்துல நம்ம அந்த கோடோட யூசேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈஸியா ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம ஈஸியா அதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மூவ் ஈஸிலி from one system to another computer. ஓகேங்களா? So from one computer to another computer. To another computer. ஓகேங்களா? ஸோ இதனாலதான் நம்ம ஜாவாவுக்கு போறோம். ஸோ and then வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஸோ ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்ல வந்து மெயினான ஃபீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லைக் நீங்க பார்த்திருப்பீங்க ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நம்ம மூவிஸோ இல்ல ஏதோ டிவி ஷோஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அதுக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்கும். ஸோ 1 இயரா இருக்கட்டும் இல்ல 1 மந்த்தா இருக்கட்டும் இல்ல 1 வீக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு நம்ம பே பண்ணி பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றது. இது வந்து ஓப்பன் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா பே பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பேரலா ஸோ நிறைய ஒர்க்ஸ சைமல்டேனியஸா பேரலலா பண்றதுதான் வந்துட்டு மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் செக்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜாவா வந்து நிறைய ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ எதுக்காக ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் எல்லாம் ஜாவா யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இது வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ல நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கோடு எழுதுறோம் இல்லையா? ஸோ நம்ம ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் கோட்ஸ் எல்லாமே எழுத போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மெமரியில போய் ஸ்டோர் ஆகுமா? இப்போ நான் மல்டிபிள் ஆஃப் கோட்ஸ் எழுதியிருக்கேன், மல்டிபிள் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மெமரியில மல்டிபிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு 1 இயர்க்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டும் எனக்கு அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டும் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படிங்கும் போது எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் உடைய யூசேஜ் வந்து லாங்கரா இல்லையோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிரும் அப்படின்னா மெமரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் பண்ணிரும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்ட் யூசேஜ் இல்லை அப்படின்னா உங்களோட மெமரியில இருந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அது அந்த ஃபங்க்ஷன் பண்றது தான் கார்பேஜ் கலெக்டரோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ ஜாவாவுடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேடிகே. இந்த ஜேடிகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் நீங்க டவுன்லோட் பண்ண போறது தான் ஜேடிகே. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமிங் எல்லாருமே டெவலப் பண்றதோடைய ஒர்க் எல்லாம் எங்க பண்ணுவீங்க அப்படின்னா ஜேடிகேல தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஆர்இ. ஸோ நீங்க இது என்ன அப்படின்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க கோடுக்கு தேவையான ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா இதுலயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ டிஃபைன் ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஜேஆர்இல இருக்கும். ஸோ நீங்க ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணும் போதே உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டா ஜேஆர்இ ஃபைல்ஸும் உங்களுக்கு இன்பில்டாவே டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்ட் ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருக்கும். ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் நம்ம இதுல இருக்கும். ஓகேங்களா? லைப்ரரிஸ். ஸோ அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜேவிஎம். ஸோ இப்போ நீங்க உங்களோட கோட நீங்க டெவலப்பும் பண்ணிட்டீங்க. அதுக்கு தேவையான ஃபைல்ஸும் லைப்ரரிஸையும் உங்களுக்கு ஜேஆர்இ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க எழுதுன கோட எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க?
ஸோ நம்ம எழுதின கோட நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அதுக்கான மெமரி அலோகேஷன நம்ம கிரியேட் பண்றது தான் ஜேவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேவிஎம் அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின் ஓகேங்களா? ஸோ ஜேவிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இதுக்குள்ள நெறைய இன்பில்ட் மெமரீஸ் எல்லாம் இருக்கு. லைக் ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் லோடர் மெமரீஸ் இந்த மாதிரியான இன்பில்ட் மெமரீஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜேவிஎம் குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து ஜேவிஎம் குள்ள இருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜேடிகேவோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஸோ ஜேடிகேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 1.21 வரைக்கும் இப்ப லேட்டஸ்ட்டா நமக்கு என்ன அப்படின்னா வெர்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ இதுல பர்ட்டிகுலரா எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணா நமக்கு இண்டஸ்ட்ரியில பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ்ல இப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா ஜாவா 8 ஜாவா 8 மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க. நீங்க ஜாப் சர்ச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாவா 8 அ வொர்க் பண்ண தெரிஞ்சவங்க மோஸ்ட்லி எங்களுக்கு தேவ. மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிறதுல குடுத்திருப்பாங்க. ஏன் அந்த ஜாவா 8 மென்ஷன் பண்ணி குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜாவா 8ல அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஜாவா 8ல வொர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா 16, 15, 17 இது எல்லாமே வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ ஜாவா 8ல பிராக்டிஸ் பண்றதுக்கு பெஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா 8 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எக்லிப்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுல யூஸ் பண்ண போற டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்லிப்ஸ் தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். ஸோ எக்லிப்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரி லேட்டஸ்ட்டா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இதுல அப்டேட் பண்ணுவாங்க. லைக் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னா 3 மந்த், 6த் மந்த், 9த் மந்த், 12த் மந்த். ஸோ 1 இயர்க்கு 4 டைம்ஸ் இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இந்த நேம்ல அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 2024_03 சோ இந்த மாரி இதுல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அப்டேட் பண்ணுவாங்க. எந்த வருஷம், எந்த மந்த்ல உங்களுக்கு பண்றாங்களோ, அததான் அந்த அப்டேட்டோட நேமா உங்களுக்கு வெர்ஷனோட நேமா உங்களுக்கு குடுப்பாங்க. சோ இந்த ஒரு டூல் தான் இருக்கா? இந்த ஒரு டூல் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அப்டிங்கிறது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நோட்பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நோட்பேட்ல நம்ம கோட எழுதி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ரன் பண்ணி பார்ப்பாங்க. சோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம நோட்பேட்ல யூசுவலா நம்ம இப்ப எழுதும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். சோ அதே மாரி தான் ஒரு கோடிங் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அதுல நெறைய எரர்ஸ் இருக்கும். சோ நோட்பேட்ல இப்ப எழுதுறோம் அப்படின்னா, நம்மளால எரர்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ நம்ம கம்பைல் பண்ணி அந்த கோட ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதுல என்ன எரர் இருக்குன்னே. சோ நம்ம லாங்கா ஒரு கோட எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டிஃபிகல்டி. சோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்பர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த டெவலப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது Oracle உடைய ஓன் டூல் ஓகேங்களா? சோ இத நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, சோ ராடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, IBM உடைய ஓன் டூல். சோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்லிப்ஸ். சோ இந்த எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க. 95% ஆஃப் த கம்பெனில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எக்லிப்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ இந்த எக்லிப்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ். சோ இந்த டூல நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இருக்க டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டெலிஜ். சோ இந்த இன்டெலிஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூ ஆஃப் த கம்பெனிஸ்ல இப்ப இன்டெலிஜும் கேட்கறாங்க. சோ எக்லிப்ஸும், இன்டெலிஜும் மோர் ஓவர் சேமா தான் இருக்கும். சோ எக்லிப்ஸ்ல வொர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இன்டெலிஜ்ல வொர்க் பண்றது டிஃபிகல்ட்டியா இருக்காது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காம்போனன்ட்ல இருக்கிறது. ஓகேங்களா? சோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசேஜ். இப்போ நம்மளுடைய ஜாவாவோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ யூசேஜ் ஆஃப் ஜாவா. சோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். சோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜாவாஸ யூஸ் பண்றோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்றோம். சோ ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன். சோ ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா? சோ எதுக்காக இது வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மோர் செக்யூரா இருக்குங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க.
ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. ஸோ 5த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓடி. ஸோ எல்லாருக்குமே ஐஓடி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐஓடில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாவா அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவானா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எதுக்காக ஜாவா படிக்கிறோம்? ஏன்? அண்ட் தென் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? அதுல என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? அதர் கம்பெனிஸ்ல என்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க? அண்ட் தென் அதோட யூசேஜ் என்ன? எங்கெல்லாம் நம்ம ஜாவாவ யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி ஜேடிகேயையும் அண்ட் தென் எக்லிப்ஸையும் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்க டாபிக்ஸ நம்ம டெய்லி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. நம்ம ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.